ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகு சிங்கர் திருவடிகளே சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். 108 திவ்ய தேசங்களிலே 13வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய திருத்தலம் பொய்கையாழ்வார், நம்மாழ்வார் என்று ஆழ்வார்கள் போட்டி போட்டு துதித்து கொண்ட திருத்தலம். ஒப்பில்லாத பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அகோராத்திர புஷ்கரணியை கொண்ட திருத்தலம். திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்திற்கு அருகிலேயே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம். திருமலையை ஆட்சி செய்யக்கூடிய கலியுக வரதனான திருவேங்கடமுடையானுக்கு அண்ணனாக நின்று சேவை சாதிக்கக்கூடிய திருத்தலம். பூமாதேவி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட திருத்தலம். சிரவண தீபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருத்தலம் என்று அநேகமான விஷயங்களை, அற்புதங்களை நிறைந்த திருத்தலமாக நமது 108 திவ்யதேசத்தின் 13வது திருத்தலம் திருவிண்ணகர் என்று சொல்லக்கூடிய ஒப்பிலியப்பன் கோவில் திகழ்கிறது. ஒப்பில்லாத அப்பன், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், தனக்கு மேல் ஒரு இறைவன் இல்லாத இறைவனாக, ஒப்பில்லாத அப்பனாக, முப்புலியப்பனாக, சீனிவாசனாக இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். இந்த எம்பெருமானுக்கு ஏன் ஒப்புலியப்பன் என்று பெயர்? எல்லோரும் முப்புலியப்பன் என்று சொல்லுவார்கள். அற்புதமாக இந்த கேத்திர மகாத்மியம் சொல்லுகிறது. மார்க்கண்டேயர் என்ற முனிவர். அவர் யார்? என்றும் 16 இந்த சிவபிரானால் வரம் அருளப்பட்டவர். இந்த மார்க்கண்டேயருக்காகத்தான் சிவபிரான் யமன் பாசக்கயிற்றை வீசிய போது தனது இடது காலால் உதைத்து யமனை அழித்து என்றும் 16ஆக வாழ்க என்று மார்க்கண்டேயனை வாழ்த்த, மார்க்கண்டேயர் மோட்சம் அருள வேண்டும் என்று சிவபிரானிடத்திலே பிரார்த்திக்க, அதை தர வல்லவன் ஸ்ரீமன் நாராயணனே என்று சொல்லி அவரை நோக்கி தவமியற்றுமாறு சொல்ல, ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனின் மகிமையை உணர்ந்து கொண்ட மார்க்கண்டேய முனிவர் தனக்கு ஒரு மகள் பிறக்க வேண்டும், அந்த மகளை மாலவனுக்கு கரம் பற்றி திருமணம் செய்து தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள, அதற்கெல்லாம் பெருமாள் இசைந்தார். அந்த திருத்தலத்தின் மகிமையாகவே பூமி பிராட்டியின் மகிமையை, மார்க்கண்டேயரின் பெருமையை இந்த தலம் எடுத்து எம்புகிறது. 1000 ஆண்டுகள் கடுமையான தவத்தை ஏற்றினார் மார்க்கண்டேய முனிவர். அப்படி ஏற்றுங்கால் ஸ்ரீ பூமி பிராட்டியார் குழந்தையாக பிறக்க அந்த தாயாருக்கு துளசி என்று பெயர் சாற்றி பூமா என்று சொல்லி வளர்த்து வருகிறார். தகுந்த நேரத்திலே தன் குழந்தையை 5-6 வயது நிரம்பிய பெண் குழந்தையை தகுந்த மனப்பருவம் எய்தும் பொழுது நல்ல வாலிபனுக்கு, அதுவும் பெருமாளே வாலிபனாக வந்து மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு சில வருடத்திலே திடீரென்று பெருமாள் ஒரு முதிய அந்தன தோற்றத்திலே வந்து நின்று கொண்டு, எனக்கு உங்கள் மகளை மனைமுடித்து தருவீர் என்று கேட்டார். உங்கள் பெண்ணை யார் மணந்து கொள்கிறோம் என்று சொல்ல, இவரோ என் மகளுக்கு உணவிலே உப்பு கூட சேர்த்து தளிகை செய்ய தெரியாது, அதாவது உணவு சமைக்க தெரியாது, நான் எப்படி திருமணம் செய்து வைப்பேன் என்று கேட்க, அதற்கு அவர் சொன்னாராம், இனிமேல் யாம் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களிலே உப்பே தேவையில்லை என்று சொல்லி அந்த நங்கையை திருமணம் செய்து கொள்வதாக சொன்னார். துளசியான பூமாதேவியான மார்க்கண்டேய மகரிஷியின் புத்திரியை தான் திருமணம் செய்து கொள்வதாக சொன்னவுடன் பகவானுடைய அருள் பெற்ற மார்க்கண்டேயரும் சரி என்று சொல்லி தன்னுடைய குழந்தையை தான் பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து கொள்வது அனுகிரகித்து விடுவோம் என்று நினைத்த பொழுது உடனடியாக தன் வேடத்தை மறைத்து தனது சுயரூபத்தை காட்டினாராம் பெருமாள். சங்கு சக்கரங்கள் தாங்கி அபயஹஸ்தம், வரதஹஸ்தமாக எம்பெருமான் திருமலை திருப்பதியிலே பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதுபோல காட்சி தர, கல்யாண திருக்கோலத்தோடு பூமி பிராட்டியார் எம்பெருமானுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து கொள்ள, கரம் கூப்பி அமர்ந்த வடிவத்திலே மார்க்கண்டேய மகரிஷி அமர்ந்தருள, உப்புலி அப்பனாக, அதாவது தன்னுடைய உணவிலே உப்பு சேர்க்காமல் யாம் பதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று எம்பெருமான் சொன்னதாலே ஒப்புலி அப்பன் என்றும் உப்புலி அப்பன் என்றும் ஸ்ரீனிவாசன் என்றும்
கோவிந்தன் என்றும் அந்த வெங்கடாஜலபதிக்கு நிகரான பெருமாள் என்றும் திருமலை பெருமாளுக்கு அண்ணா என்றும் இந்த பெருமாள் அழைக்கப்படுகிறார். இன்றும் இந்த தலத்தை, இந்த பெருமாளை குலதெய்வமாக கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான பெருமக்கள். இந்த எம்பெருமானை ஒரு முறை சேவித்தாலுமே அவர்கள் வாழ்வில் குறைகள் யாவும் நீங்கப்பெறும். திருவோண நட்சத்திரத்திலே இந்த பெருமாள் எழுந்தருளி இருப்பதால் சிரவண தீபம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கைங்கரியம் இங்கே செய்யப்படுகிறது. அந்த சிரவண நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே எம்பெருமானுடைய அருள் பெற்ற அடியவர் ஒருவர் கையிலே மிகப்பெரிய அந்த தீச்சட்டியை போன்ற தீப்பந்தத்தை ஏந்திய வண்ணம் கையிலே அந்த சிரவண தீபத்தை ஏந்தி கொண்டு அப்படியே இங்கே துளசி மாலை அணிந்து வருவார். பெருமாள் அவர் திருமேனியில் ஆவிர் பவித்திருப்பதாக ஐதீகம். அந்த சமயத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு அவரிடத்திலே கேட்டால் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு எம்பெருமான் அவர் மூலமாக செவி சாய்ப்பதும் இந்த திருத்தலத்திலே இன்று வரை நடைபெறக்கூடிய உண்மையான விஷயமாகும். அகோராத்திர புஷ்கரணி ஆலயத்திற்குள்ளாகவே அமைந்திருக்கிறது. ஏன் அதற்கு அகோராத்திர புஷ்கரணி என்று பெயர்? பகலிரா பொய்கை. சில புஷ்கரணி, சில தீர்த்தங்களிலே குறிப்பிட்ட வேளையில் தான் நாம் தீர்த்தமாட வேண்டும். காலை மாலை இரவு பொழுதுக்குள் தீர்த்தமாடிவிட வேண்டும். சூரியன் அஸ்தமித்து விட்டால் சில புண்ணிய நதிகளிலே குறிப்பது, நாம் ஸ்நானம் செய்வது ஒவ்வாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கேத்திரத்திற்கு மட்டும் அந்த விதி பொருந்தாது. விதி விலக்காக பகல் இரா பொய்கை. இந்த கேத்திர தீர்த்தத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் தீர்த்தமாடலாம். அது அற்புதமான ஒரு எம்பெருமானாக மாம் ஏகம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே சரணாகதி செய் என்று இந்த எம்பெருமான் தன்னுடைய வலது கரத்தை தன் திருவடியை காண்பித்த வண்ணம் அங்கே எழுந்தருளி நிற்கிறார். இந்த பெருமாள் கல்யாண வரத்தை தரக்கூடியவர். அது மட்டுமல்ல, இந்த தலத்தில் தான் நித்திய கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. இந்த பெருமாளுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு கல்யாண உற்சவத்தை நாம் நடத்தி வைத்து விட்டோமே ஆனால் நம் இல்லத்திலே சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். வெகு அற்புதமான ஆலயம். ஆலயத்தை சுற்றி நாம் பார்த்தோமே ஆனால் 108 திவ்யதேச பெருமாளையும் சித்திரங்களாக, வரைபடங்களாக, ஓவியங்களாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். அந்த பெருமாளையெல்லாம் நாம் பார்த்து கொண்டே வந்து இந்த தலத்திலே வைத்த கண் வாங்காமல் அந்த எம்பெருமானை பார்ப்போம். ஆபீட்டா என்று சொல்லக்கூடிய பாதத்திலிருந்து, அதாவது பூமியிலிருந்து ஆகாசாத்து பதிதந்தோயம் யதா கச்சரி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பதிகச்சுதோம் நமைதி என்று வேதம் சொல்வதைப் போலே இந்த பெருமாளை பார்த்தவர்கள் சேவித்துக் கொண்டே இருப்பார்கள். பூமிக்கும் ஆகாயத்திற்குமாக அந்த எம்பெருமான் நின்றிருப்பான். ஸ்ரீ பூமி பிராட்டி கல்யாண திருக்கோலத்திலே எம்பெருமானை வணங்கி அமர்ந்த நிலையிலே காட்சி தர, எதிர்ப்புறத்திலே மார்க்கண்டேய மகரிஷி எம்பெருமானை தரிசித்த திருப்தியிலே எழுந்தருளி இருக்க, பெருமாள் அனைத்திற்கும் மூலவனாக, முதல்வனாக, ஒப்பில்லாத அப்பனாக நின்று கொண்டிருக்கிறார். வைகானச ஆகம முறைப்படி இங்கே வழிபாடு நடத்தப்படுகிறது. இந்த தலத்தை எல்லோரும் பிரார்த்தனை ஸ்தலம் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த தலத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அதுவும் யார்? திருமலைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பிரார்த்தனையை இந்த சந்நிதியிலே நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் இந்த தலத்திலே செய்த பிரார்த்தனையில் திருமலையை நிறைவேற்றக்கூடாது. அப்படியானால் பாருங்கள், திருப்பதி பெருமாளை விட இவர் எந்த அளவு சக்தி படைத்தவர். அவருக்கு முன்பாக அண்ணாவாக விளங்குவதால் திருமலையில், அதாவது திருப்பதியிலே நாம் திருமுடி காணிக்கை தருகிறோம் என்று வேண்டிக் கொண்டால் அது இயலாத காரணத்தால் நாம் ஒப்பிலியப்பன் கோவிலே திருமுடி காணிக்கையை தந்துவிடலாம். வேறு ஏதேனும் திருமலைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டால் அதை இந்த ஒப்பிலியப்பன் சன்னிதானத்திலேயே நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று பகவானே சொல்லி இருக்கிறார். எனவே அற்புதமாக மார்க்கண்டேய மகரிஷிக்கு அருள் புரிந்த தலமாக, பூமி பிராட்டிக்கு அவளுடைய பிரார்த்தனைக்கேற்ப அவளை திருமணம் செய்து கொண்ட தலமாக, கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வரத்தை வாரி வழங்கக்கூடிய தலமாக, ஒப்பாரும் விக்காரும் இல்லாத தலமாக இந்த உப்பிலியப்பன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் எழுந்தருளிக்கக்கூடிய திருவிண்ணகர் திருத்தலம் அமைகிறது. புரட்டாசி மாதம், பங்குனி மாதம் போன்ற மாதங்களிலே விழாக்கோலமாகவே இந்த ஆலயம் காணப்படும். இந்த ஆலயத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை முழுவதுமாக நிறைவேறும் என்பது எல்லா பக்தர்களாலும் சொல்லப்பட்ட உண்மையாகும். எனவே அந்த பெருமாள் காண்பித்ததற்கேற்ப அந்த எம்பெருமானை நாம் சரணாகதி செய்து ஒப்பாரும் விக்காரும் இல்லாத வாழ்வை பெற ஸ்ரீ பூமி பிராட்டி சமேத ஒப்பிலியப்ப பெருமாளை சரணாகதி செய்வோம். அதன் மூலம் எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சங்களையும் பெறுவோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம்
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.